உணர்வோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு, கர்த்தாவே இயேசு கிறிஸ்து உம்முடைய தொடுதலோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கு போக வேண்டும். கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த 4வது மாதத்தின் இந்த முதல் தேதியிலே, இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த முதல் தேதியிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாத ஆராதனையை பொறுப்படுத்திக்கொள்ளும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேர்ப்பீராக. இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாத ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒரு முறை எங்களை கண்ணோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் வீசட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. நன்றி, தேங்க்யூ. கடந்த 3 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவர் துதிக்கும்படியாக ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த மாதமும் ஆண்டவர் நம்மளை அவர் எப்படி பாதுகாத்து நடத்துகிறாரோ அதே போல தான் இந்த மாதத்தில் நடத்த போகிறார். இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு நேற்று நைட் ஒன்று போட்டுருந்தேன். ரொம்ப காலையில் கேட்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாலே இப்போ சாத்தானே ஒன்று 2 வாரத்துக்கு முன்னாடி பாடணும்ல, வியாதிகள் வேதனை வந்தாலும் பரம வைத்தே ரேசு உண்டு பயமில்லையே. அதுக்கப்புறம் புயல் போல துன்பங்கள் வந்தாலும் புகலிடமாம் இயேசு உண்டு எனக்கு பயமில்லை. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலும் எனக்கு பரம வைத்தர் அவர் தான், எனக்கு புகலிடம் அவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடலாம். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை நாம் பாடுவோம். என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று. ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ வாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ வாதிலும் முன்னே சென்றாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். காலங்கிடாதே, திகைத்திடாதே, துதி நீதால் இடிந்து விடும். காலங்கிடாதே, திகைத்திடாதே, துதி நீதால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஆமாங்க. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே
தினமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நானே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். இயேசு என்றும் நாமம் உண்டு. அவர் எனக்கு உங்களுக்கும் அந்த நாமத்திலே ஜெயத்தை தருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்திருக்கிறது அவருடைய புதிய கிருபையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபைகளை தந்து ஆண்டவர் நடத்துகிறார்ல. இந்த பாடல் இப்படியா சொல்லுது, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினம் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மை சொந்தமாக கொண்டது என்னுடைய பாக்கியம்ப்பா. ஆமாம் தானே? எத்தனை பேர் சொல்ல முடியாப்பா, அவர் என் சொந்தமாக இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம். இதை விட பெரிய ஒரு காரியம் நமக்கு வேற ஒன்றுமே இல்லைல்ல. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். அமவா காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் சுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சதலமா இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதைகள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதைகள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ செய்தி. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ செய்தீர். என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாரும் சொல்லலாமா? என் இயேசுவே, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆண்டவர் ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? புது கிருபைகளை தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்லுகிறவர் அவர்.
பாதைகள் சறுக்குகிற வேளையிலே அவருடைய கரம், பதறாத கரம் என்னை தாங்குகிறதா இருக்கிறது இல்ல. என்னுடைய பாரம் எல்லாவற்றையும் நீக்கி என்னை பாடி, அவரை பாடி மகிழ செய்தார்ல. சலாமா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபத்தை அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பா. அப்பா யெகோவாயீரே, யெகோவா, ஆமாப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீர். யெகோவா, பரிசுத்தரே, எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம். சொல்லலாமா? ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 3 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இக்கட்டுகளிலும் எங்களை விலக்கி மீட்டு எங்களை பாதுகாத்து நடத்தினீங்களே. உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதமும் எங்களை நீ கண்மணி போல நடத்துவீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்த போவதற்காக நன்றி அப்பா. எங்களையும்
சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. பாதுகாப்பதற்காக நன்றி. வியாதிகளுக்கு விலக்கி எங்களை மீட்டெடுப்பதற்காக நன்றி. இந்த மாசம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை நடத்த போவதற்காக நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வசனங்களோடு எங்களோடு பேசுங்க. இந்த மாதத்தில் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். யாவருக்கும் ஏப்ரல் மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய மாதத்தை காண்பதினால் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நேற்றுக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கு நான் இல்லை, நேற்றுக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கு நீங்கள் இல்லை, இன்றைக்கு இருந்தது மாதிரி நம்ம நாளைக்கு இருக்க போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கார். அந்த திட்டத்தை உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. தடுக்க முயற்சி செய்கிற ஒரே ஒரு நபர் பிசாசு தான். ஆண்டவர் நம்ம பில்லி பாடின மாதிரி அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம சில வேளைகளில் நாம் செய்கிறதில்ல தவறு, இல்லை நம்மேல தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, சாத்தான் சில வேளைகளில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். ஆனால் ஒன்று நம்ம என்னென்னா விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக விழித்திருக்க வேண்டும். அதான் நமக்கு உடனே ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கத்தோடு தான் வந்திருக்கீங்களோ? ஆமென். பிரைஸ் எல்லாம் ரைட். இந்த ஏப்ரல் மாதத்தின் 4வது மாதத்தின் இந்த முதல் தேதியில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் 2 நாளைக்கு முந்தையே எனக்கு இதைத்தான் பேசணுங்கிறது திடீர்னு எனக்கு அதாவது உதயமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிது. என்னென்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமேன். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் மேடையில் நின்று சாட்சி சொல்லணும்னா நீங்களும் சொல்ல முடியும். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வாசலும் கதவும் அடைக்கப்படும். உணர்ந்திருக்கீங்களா? நான் உணர்ந்திருக்கேன். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுரும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும். வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வாழ்க்கையில் சில காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா வாசலும் அடைக்கப்படும் பொழுது எங்கே திரும்பினாலும் என்ன இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை, வாசலெல்லாம் அடைச்சிருக்குது. என்ன பண்ண முடியும்? இல்லை, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இப்போ காலையில் அப்படியே கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னன்னு சொல்கிறது, எனக்கு அது தரிசனமாக என்னன்னு தெரியல. அப்படியே கண்ணு முன்னால் குழிக்குள்ள யோசேப்பு விழுந்து அப்படியே துடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு, நான் பேசுகிறது வேறு, ஆனால் இது இப்படி இருக்குதே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு தீர்மானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது இந்த இடத்துல நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே வந்து வாரத்தில் ஒரு முறையாவது தனிப்பட்ட முறையில் இங்கே கொஞ்ச நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கணும்னு ஆண்டவர் உணர்த்தினார். குதிங்காலில் நிற்கிற இந்த இடத்துல நான் முழங்காலில் நிற்கணும். இப்படி ஆண்டவர் சில வேளையில் உங்கள்கிட்டையும் பேசுவார் இல்லையா? இந்த யோசேப்பு அப்படியே துடிச்சு போயிருப்பான்ல, குழிக்குள்ளே தூக்கி போடணும், துடிச்சு போயிருப்பான். செத்து போயிடுவோம் அப்படின்னு மரண பயம் இருந்திருக்கும். ஐயோ நான் என்ன செய்கிறது அண்ணா அண்ணான்னு கெஞ்சிருப்பான்.
அதுக்கு பிறகு குழியிலேருந்து தூக்குனாங்க, அவனை வித்துட்டாங்க, அவனை கொண்டு போகிறாங்கல்ல, எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. இதான் நடக்கிற சம்பவம். ஆனால் யோசேப்பை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலும் தடுக்க முடியல. ஆமென். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தரிசனத்தை யாரும் அவங்ககிட்ட இருந்து பறிக்க முடியல. தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற ஒரு அனாயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாரும் எடுக்க முடியல. ஆமென். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு, ஆனால் ஒரு வாசல் திறந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, எங்கே திரும்பினாலும் எனக்கு அடைக்கப்பட்ட வாசல், என்ன செய்கிறேன்னு தெரியல, முன்னேற முடியல, போக முடியல, வாசல் அடைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். எல்லா வாசலும் அடைச்சிருக்குது, இல்லவே இல்லை வாசல், திறந்த வாசல் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. யாருக்கு? பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இல்லை, நம்ம 7 சபை குறித்து பார்த்துருக்குறோம். உங்களுக்கும் எனக்கும் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒரு வாசல் உண்டு. ஆமென். ஒரு வாசல் உண்டு. திரும்பும் பொழுதெல்லாம் எல்லா இடத்துலையும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்டிப்பா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கேன், அதாவது உன் செயல்களை, உன்னுடைய செய்கைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன். எப்படிங்க? நமக்கே இருக்கிறது கொஞ்சம் பலன் தரல, அதிக பலன் இல்லை, கொஞ்சம் பலன். ஆண்டவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. கொஞ்சம் பலன் தான் நமக்கு இருக்கு. கிறிஸ்து என்னை பலப்படுத்துறதுனால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய நான் கொஞ்சம் பலன் தான், ஆனால் கிறிஸ்து பலனா இருக்காரு. கவனிக்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து உங்களுக்கும் எனக்கு எவ்வளோ பலன் இருக்கு? சில சொல்லுவாங்க, அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், கொஞ்சம் பலன் இருந்தும் நான் என்ன செய்யல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யல, மறுதலிக்கல. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஒரு யூடியூப் ஒருத்தர் பேசுனதை கேட்டேன். அவர் எல்லாரையும் திட்டுனார், நீ நரகத்துக்கு போயிடுவ. எங்க மேடையில் நின்று பேசுகிற ஒரு, எனக்கு அவர் நம்பர் தெரியல, இல்லைன்னா நான் பேசிடுவேன், நம்பர் தெரியல நான் பேசிடுவேன். அப்படி கஷ்டமாக இருந்தது. நீ நரகத்துக்கு போயிடுவ, வயிறு வீங்கி செத்து போயிடுவ. என்னங்க பேசுறது? ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வதிக்க, இந்த வார்த்தை, இப்படிப்பட்ட ஒரு சாபமான வார்த்தை, நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ வயிறு வீங்கி செத்து போயிடுவ, நீ இப்படி பண்ணுவ, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றது பிசாசின் உபதேசம். தெரிஞ்சுக்குங்க, பிசாசின் உபதேசம். கர்த்தர் உனக்கு சமாதானம்னு சொல்றார். ஆமென். உள்ள என்ன செய்யறார்? சமாதானம். மறுதலிச்ச பேதுருவையும் தள்ளல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, ஆனா ஆண்டவர் யாரையும் தள்ளல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா யோனாவே சொல்றான், நீர் மனதுருக்கமும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன். ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை நீங்க என்ன செய்யல, மறுதலியாமல். சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்தது வாசிங்க. அடுத்தது மூணாவது எப்படிங்க? நீங்க ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்றீங்களா, கொள்ளலையா?
கை கொண்டிருக்கிறோம். நம்மளால் முடிந்த வரைக்கும் ஆண்டோடைய வசனத்தை கை கொண்டு தான் நடக்கிறோம். ஒரு சின்ன தவறு இருந்தாலும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி கோவப்பட்டுட்டோமே, இந்த மாதிரி நம்ம செய்துட்டோமே அப்படின்னு நம்ம உணர்த்தப்படுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய முதல் அடையாளம். ஓகே, அப்போது கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதளிக்கலை, கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய வசனத்தை நான் என்ன செய்யலாம், கை கொள்ளாமல் இருக்கல, கை கொண்டேன், அவ்வளோதான். இதோ திறந்த வாசலை. யாருக்கு திறந்த வாசலை வைக்கிறாரு? எல்லாருக்கும் இல்லை, இப்படி இருக்கிறவங்களுக்கு. கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை கை கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவர் என்ன செய்ய முடியாது. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சோர்வு வரும். என் வாழ்க்கையில் வாசலெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் சொல்லாமலே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் சில வேளைகளில் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும்னு நினைப்பீங்க, விண்ணப்பம் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். சிலது ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டீங்க, சிலது ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, சிலது ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்தில் அப்படியே புழுங்குவீங்க, உங்கள் உள்ளத்தில் அப்படியே வேதனைப்படுவீங்க. இருக்குதா இல்லையா? இல்லை, எனக்கு இருந்திருக்கு. ஆனால் சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காமலே, ஆண்டவர்கிட்ட சொல்லாமலே, ஜெபிக்காமலே நீங்கள் உங்களுக்குள் வேதனைப்பட்டு கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா, என்ன செய்யறதுன்னு. அந்த நினைவை ஆண்டவர் பார்த்து, அந்த நினைக்கிற நினைவை கர்த்தர் பார்த்து உங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லியிருக்க மாட்டோம், அதை போய் ஆண்டவர் முன்னால் விண்ணப்பம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த நினைவு இருக்கு பார்த்தீங்களா, யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம், பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, குடும்பத்தில் கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உள்ளத்தில் வேதனைப்பட்டு நினைக்கிற அந்த நினைவை கர்த்தர் கேட்கிறார். நமக்கு வேண்டிக் கொள்வதற்கு முந்தையே நமக்கு இன்னதென்று வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிற தேவன். எவ்வளோ நல்ல தேவன். ஆகவே இதோ உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதீங்க. ஐயோ இந்த வாசல் அடைக்கப்பட்டுருச்சு பார்க்காதீங்க. எதை பாருங்க? ஒரு திறந்த வாசலை பாருங்க. அங்கே போங்க, வாசலுக்குள்ளே போனால் தான் தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது 1 கொரிந்தியர். நான் முடிக்க போகிறேன் சீக்கிரத்தில், ஏன்னா பாவம் நீங்களாம் திரும்பி போகணும். 1 கொரிந்தியர் 16:9 வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எங்கே இருப்பேன்? யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ரொம்ப அழகான வசனம் பாருங்களேன். பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கதவும் அடைக்கப்பட்டுருச்சு, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? கிழக்க போகிறதா, வடக்க போகிறதா, தெற்க போகிறதா, மேற்க போகிறதா தெரியல. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு வாசலை உங்களுக்காக ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கார். உங்களுக்காக ஒரு வாசலை உருவாக்கி இருக்கார். உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறார். ஆமென். அது எப்படிப்பட்ட வாசலை ஆண்டவர் வைக்கிறார் தெரியுமா? பெரிதும் அனுகூலமான ஒரு வாசல். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பெரிதும் அனுகூலமான வாசலை ஆண்டவர் நமக்கு
நிச்சயமாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். கஷ்டம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது ஒரு திறந்த வாசல். அந்த திறந்த வாசலையும் நீங்கள் பாருங்கள். அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதீங்க, அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதீங்க. இல்லை உங்களுக்கு யாரும் அடைச்சிட்டாங்கன்னா அதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கார், எனக்கு ஆண்டவர் ஒரு வாசல், திறந்த வாசலை வச்சிருக்கார். கண்டிப்பாக அந்த வாசல் எனக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த திறந்த வாசல் வழியாக நான் போவேன். ஆமேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த வசனத்தின் முடிவு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 3 பாருங்களேன். 3:8 வைத்திருக்கிறேன். அது ஒருவனும் எல்லா வாசலும் பூட்டிடுச்சு. ஆனால் ஆண்டவர் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கார். அது ஒருவனும் பூட்ட மாட்டான். பூட்டக்கூடாத, ஒருவரும் பூட்ட முடியாத, ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு புதிய நல்ல பெரிதும் அனுகூலமான ஒரு வாசலை, ஒரு கதவை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் அந்த புதிய வாசலில் இந்த புதிய மாதத்தில் உங்களையும் என்னையும் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம ஜெபிப்போம். நிறைவான ஜெபத்தை பாஸ்டர்மா வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் உள்ள மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்த தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு திறந்த வாசலை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பூட்டியிருந்த கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்ட போதிலும் எங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது யாரும் அடைக்க முடியாது ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசு அதனுள்ளே நுழைய முடியாது ராஜா. ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை அதனுள்ளாய் நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து ஆண்டவரே நீர் நடத்துவீராக. எல்லா தீமைக்கு விலைக்கு மறைத்து ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை சமாதானத்தோடு அனுப்புவீராக ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாப்பு அவர்கள் மேல் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடரும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்புவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வேலைகளுக்கு போகும்போது வரும்போது கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கு விலைக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் பில்லிக்காக இன்னைக்கு பர்த்டே ஜெபிச்சிருவோமா? பில்லி தான், பில்லிக்கு நேராக கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிச்சிருவோம். எல்லாம் சொல்லுவாங்க ஏப்ரல் 1 பில்லிக்கு பிறந்த நாள் அப்படிம்பாங்க முந்தி. ஓகே, நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையாக, இந்த சபைக்கு பிரயோஜனமாக, அநேக மக்களுக்கு ஆறுதலாக,
அநேக மக்களுக்கு, விசுவாசிகளுக்கும் உதவியாக கர்த்தரால் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக, கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் தம்முடைய மகனை விசேஷமாக அபிஷேகித்து ஒரு புதிய திறந்த வாசல் வழியாக நடத்தி கொண்டு போகும்படியாக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவை, அருமையான மகன் பில்லிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவனுடைய பிறந்த நாள். சந்தோஷத்தோடு இந்த பிறந்த நாளை காணும்படி கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாத ஆராதனையிலே நாங்கள் எல்லாரும், எங்கள் குடும்பம் மட்டுமல்ல, விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அவனுக்கு நேராக பில்லியை பிளஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் நீட்டி அவனை தொட்டு ஆசீர்வதியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக, திருச்சபைக்கும் திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய மகனை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், நீடிய ஆயுளை தந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, வல்லமையாய் பயன்படுத்தணும். உம்முடைய மகனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் செய்வீராக. உம்முடைய மகனுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க ஆண்டவரே, புதிய காரியங்களை செய்ய, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே இன்னும் புதிய காரியங்களை செய்ய, ஊழியத்தில் புதிய காரியங்களை செய்ய உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாளை கண்டிருக்க பில்லியோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.